Hi friends, welcome to KANDII Geo Facts. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய சாம்பிராணி எப்படி செய்யறங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பஞ்சகாவியம்னா என்ன? பஞ்சகாவியம்னா என்னன்னா மாட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இவற்றை வச்சு செய்யக்கூடியது தான் பஞ்சகாவியம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் செய்யறது எப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சகாவியம் செய்யறதுக்கு சாணத்தை எடுத்துக்கலாம். பால், தயிர், நெய், மாட்டு கோமியம், இது பார்த்தீங்கன்னா மரத்தூள் எதுக்காக சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி நின்று எரியறதுக்காக தான் இந்த மரத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்குங்குளியமும் கருங்குங்குளியமும் அரைச்சி வச்ச கலவை தான் இது. இதை கலந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி. இது பார்த்தீங்கன்னா தசங்கம் பவுடர். 10 வகையான மூலிகை கலந்த பொருள் இதில் இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வப்பொடி. இது வீட்டில் இலை எடுத்து அரைச்ச வில்வப்பொடி. இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. இது பார்த்தீங்கன்னா வெட்டிவேர், வலம்புரி, இடம்புரி, வெண்கடுகு, மருதாணி விதை இதெல்லாமே சேர்ந்து அரைச்ச கலவை தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஹோமத்தில் அதிகமாக இந்த பொருட்கள் எல்லாமே பயன்படுத்துவாங்க. இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் குடி போகிறப்ப ஹோமம்லாம் ஏற்றுவாங்கள்ல, அந்த அளவு பலன் இது உங்கள் வீட்டில் கொடுக்கக்கூடியது. இது ரொம்பவே காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மருதாணி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை மனசுலேருந்து நீக்கி உங்கள் மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலும் அதை விரட்டக்கூடிய சக்தி இந்த மருதாணி விதைக்கு உண்டு. இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி கலவை நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியில் எப்படி சாம்பிராணி செய்கிறங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் இந்த சாம்பிராணி நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் சாம்பிராணி நல்லா திக்காக வரும். பார்த்தீங்களா டெய்லேருந்து எப்படி சாம்பிராணி அழகாக வெளியே வருதுன்னு பார்த்தீங்களா? சாம்பிராணி அழகாக காய வச்சு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு தெரிகிற நம்பரை கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கீழே தெரிகிற 2வது நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சாம்பிராணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.